சுலேகா ஆஸ்ட்ரோவின் துலா ராசி நேயர்களே அன்பு வணக்கம். ஆகஸ்ட் மாதம் துலா ராசியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஆகஸ்ட் மாதம் சொல்றது ஆடி மாதத்தினுடைய பாதியும் ஆவணி மாதத்தினுடைய முதல் பாதியும். இப்ப சூரிய பகவான் 10ஆம் இடமாகிய கர்மஸ்தானத்தில் இருக்கிறார். அவர் 11ஆம் இடமாகிய உங்கள் ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடத்திற்கு அவர் பெயர்ச்சியாக போகிறார். ராசி அதிபதின்னு சொல்ற சுக்கிர பகவான் 11ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார். இது ஒரு மிக விசேஷமான ஒரு பெயர்ச்சி. அந்த ஆவணி மாதம் அப்படின்னு சொல்லும்போது இந்த தட்சிணாயன புண்ணிய காலம் ஆடி மாதத்துல தொடங்குறது. அதுக்கு அடுத்த மாதம் ஆவணி மாதம். அப்போ இந்த தட்சிணாயன புண்ணிய காலம் தொடங்கி நம்மளுடைய ஆசைகள் இஷ்டங்கள் எவ்வாறு பூர்த்தியாக போகிறது, இந்த மாதத்துல நாம எடுத்து வைக்கக்கூடிய காரியங்கள் எவ்வாறு ஜெயமாகி போகிறது அப்படின்னா உங்களுக்கு வெற்றி நிச்சயம். சில கௌரவ பிரச்சனைகள் வரும், ஆனா அதுலேயும் வெற்றி உங்களுக்கு தான். உங்களுடைய சுய ஜாதகம் மிக அருமையாக இருக்கும் பட்சத்தில் சனீஸ்வர பகவான் யோகியாக வராமல் மற்ற கிரகங்கள் யோகியாக வருகின்ற ஒரு காலகட்டத்தில் இந்த ராசிக்காரர்கள் எல்லாருமே மிக அற்புதமான பலன்களை பெறப்போகிறார். அப்ப சனீஸ்வர பகவான் யோகியாக கூடியவர்களுக்கு மாத்திரம் இந்த காலகட்டங்கள் அவ்வளவு எளிதாக அருமையாக வேலை செய்யாது. அப்போ இப்ப சுய ஜாதகத்தை நாம பார்த்துக்கணும். அதே நேரத்தில் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானம், அந்த ஸ்தானத்தில் குரு பகவான் வீற்றிருக்கிறார், செவ்வாய் பகவான் இணைந்திருக்கிறார். இவர் 2ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடத்திற்கும் அதிபதி. இப்போ உடனே நமக்கு பணம் வராதா, குடும்பத்துல அவ்வளவு சந்தோஷம் இருக்காதா, அப்படியெல்லாம் நீங்க எண்ணவே கூடாது. 2ஆம் இடத்திற்கு 7ஆம் இடத்துல இருக்கிறார் செவ்வாய் பகவான், 7ஆம் இடத்திற்கு 2ஆம் இடத்தில் இருக்கிறார் செவ்வாய் பகவான். அற்புதமான விசேஷம். 3ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்து அதிபதி அப்படின்னு நம்ம கணக்கெடுத்துக்கும் பொழுது 3ஆம் இடத்து குரு பகவான் 3ஆம் இடத்தில் இருந்து 6ஆம் இடத்தில் இருக்கிறார். அதே நேரத்தில் 6ஆம் இடத்து அதிபதி அவர் இருக்கின்ற இடத்திலிருந்து 3ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்போ இது ரொம்ப விசேஷமான பலன்களை உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறது அப்படிங்கிறத முதல்ல நீங்க ஞாபகம் வச்சுக்கோ. குடும்பம் விருத்தியாகும், குடும்பத்துல சந்தோஷம் சௌக்கியம் வரும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும். அதே மாதிரி குழந்தை ஸ்தானம் அப்படின்னு சொல்றது 5ஆம் பாவம், ஆண்களுக்கு பெண்களுக்கு 9ஆம் இடம். இந்த 5ஆம் இடத்து அதிபதி சனீஸ்வர பகவான் வக்கரமாகி 5ஆம் இடத்தில் இருக்கிறார். 5ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் என்று சொல்லக்கூடிய காரகர், புத்திரத்தினுடைய காரகர், அவர் 5ஆம் இடத்திற்கு 4ஆம் இடத்தில் தான் இருக்கிறார். அதனால ஒரு அற்புதமான வாய்ப்புகள் வரன்கள் உங்களுக்கு சேரும். பாக்கியஸ்தானம் பெண்களை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தான். அப்போ 9ஆம் இடம், 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு அதிபதி புத பகவான், அவர் 3ஆம் இடத்தில் சுக்கிர பகவானுடன் இணைந்திருக்கிறார். அப்போ 9ஆம் இடத்திற்கு 12ஆம் இடத்தில் குரு பகவான் வீற்றிருக்கிறார். கொஞ்சம் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வரும். அதே நேரத்தில் நமக்கு மிக மிக முக்கியமாக கருதக்கூடிய கர்மஸ்தானாதிபதி, ஜீவனஸ்தானத்திற்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் வக்கரமாகி இருக்கிறார். வக்கரமாகி 5ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார். இப்போ இந்த இடத்துல தான் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக பயணிக்க வேண்டிய காலகட்டம். வேலை செய்யற இடத்துல கொஞ்சம் அமைதியா இருக்கணும்.
வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடக்கூடாது. ஆனால் உங்களுக்கு எதிரிகள் தொல்லை இருக்காது. எதிரிகள் மறைந்து விடுவார்கள். கோர்ட்டு கேஸு லிட்டிகேஷன்ஸ் இது போன்ற இருக்கிறதெல்லாம் நீங்கள் ஜெயிப்பீங்க. பஞ்சாயத்து மூலமாக உங்களுக்கு சௌக்கியம் சந்தோஷம் கிடைக்கும். நல்ல விஷயங்கள் காதில் கேட்கும். ஊழ்வினை தோஷங்கள் நீக்குவதற்காக பாடுபடுவீங்க. அதே நேரம் உங்களுடைய ஆசைகள் பூர்த்தி ஆகக்கூடிய காலம். தொழில்ல அபிவிருத்தி இல்லைனாலும் ஆசைகள் பூர்த்தியாகும், இஷ்டங்கள் பூர்த்தியாகும், தெய்வ நம்பிக்கை வரும், ஆலய வழிபாட்டில் ஆர்வம் கூடும், குழந்தைகள் மூலமாக ஏற்பட்ட மன சஞ்சலங்கள் நீங்கும். குழந்தைகள் படிக்கலையே, குழந்தைகளுக்கு இன்னும் வரன் அமையலையே, திருமணமாகலையே, குழந்தைகளுக்கு இன்னும் குழந்தை பிறக்கலையே அப்படின்னு சொல்லி ஏங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு விடிவு காலம் கிடைக்கும். விரயங்கள் சுப விரயங்களாக அமையும். லாபங்கள் அதிகரிக்கும். அதே நேரத்தில் ஒரு சொத்து வாங்குவதற்காக ஆசைப்படுவீங்க. அதற்கான முயற்சிகளை செய்வீங்க. ஆகஸ்ட் மாதம் அற்புதமான மாதம். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் அடியெடுத்து வைக்கும் பொழுது கவனத்துடன் அடியெடுத்து வைங்க. கௌரவம் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது மட்டும்தான் உங்களுக்கு சிறிய இடைஞ்சல்கள் வரும். அதில் மட்டும்தான் கொஞ்சம் பின்னோக்கி செல்வீங்க. அதில் மாத்திரம் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். விரயங்கள் சுப விரயமாக அமைவதற்கு நீங்கள் முழு பாடுபட வேண்டும். மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை காணும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம்ஜிநாத். நன்றி, வணக்கம்.